அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க கர்த்தரை துதிக்க துதிக்க ஸ்தோத்திர பலிகளை ஈட. நான் தான் சொன்னேன், ஸ்தோத்திர பலி என்று என்ன சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாம் இருக்கும் பொழுது ஆராதிக்கிறது இல்லை, வலி இருக்கும் பொழுது, வேதனை இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் சமீபத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை எனக்கு காண்பிச்சார். நம்ம எல்லாருக்குமே அந்த வசனம் தெரியும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஆமாதானுங்க. இந்த வசனத்தை கர்த்தர் காண்பிச்சு இதை பேசுன்னு சொன்னார். ஆண்டவர்கிட்ட சொன்னார். நமக்கு தான், நம்ம தான் சொல்லுவோமே பேதுருவை போல, இந்த வசனம் எல்லாருக்குமே இதை நான் பேசினா ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஆண்டவர். அப்போ என்கிட்ட ஆண்டவர் வார்த்தை சொன்னார், அந்த வசனத்தை வாசி, ரீட் இட் அகேன். கண்ணீரோடு விதைக்கிறவன். என்கிட்ட கர்த்தர் சொன்னார், அம்மா கண்ணீர் வடிக்கிற ஒரு கூட்டம் உண்டு, கண்ணீரை கண்ணீரோடு விதைக்கிற ஒரு கூட்டம் உண்டு. கையை உயர்த்து. புரிஞ்சுச்சா? கண்ணீர் வடிக்கிற கூட்டத்திற்கு கர்த்தர் செய்கிறது என்னன்னா, தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே. கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே. தெரியுமா அந்த பாட்டு? கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீரக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீரக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. தேற்றரவாளனே, தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே. வந்தீங்களப்பா. தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே. கரத்தை உயர்த்தி, நெருப்பாய் வரு. நீ எப்படி வர நினைச்சாலும், நீ எந்த விதத்தில் எங்களுக்கு மத்தியில் அசைவாட நினைத்தாலும், Lord we are available. வருவி, நீரக்கினியாய் வருவீர். பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே. எத்தனை பேரை கூட சேர்ந்து நீர் வாருமே. பரிசுத்தரே ரகலா தெரே, பரிசுத்தரே ரதோபா ஷேகலே வாருமே. உலகத்தினாலத்தின் பரிசுத்தரே பரிசுத்தரே ரகோதே ஷேகா, பரிசுத்தரே நீர் வாருமே. நீர் வாருமே. நீ நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே. கண்ணீர் வடித்தால் வருவார், வந்து நம்ம தேற்றுவார். ஆமென். நதுரேதாஷே காலே சேதர. அழாதம்மா, அழாத அழாத. I'm available. நான் உன் கூட இருக்கிறேன். என்னை தேடி வந்திரே. கரத்தை உயர்த்தி சொல்லு, என்னை தேடி வந்திரே. என்னை விட்டு ஓடி போன கூட்டத்தின் நடுவுல எனக்கு பிரச்சனை வந்த உடனே மறைஞ்சிட்டாங்க. இருப்பேன் என்று சொன்னார்கள். எனக்கு தேவை வந்த உடனே நான் எங்க அவங்க கிட்ட கேட்டுருவோன்னு அவங்க கதவுகளை அடைத்து கொண்ட மனுஷரின் மத்தியில, எனக்கு குறைவுகள் வந்த உடனே, எனக்கு வியாதி வந்த உடனே கதவுகளை அடைத்து கொண்ட மனுஷர் மத்தியிலே என்னை தேடி வந்திரே, தேடி வந்திரே. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் கண்ணீர் வடித்தால் உடனே தேற்றரவாளன் வந்து அருகில் நின்று சொல்லுவார், எஸ், கவலைப்படாத. ஆமென். ஆனா கர்த்தர் எனக்கு சொன்னாரம்மா,
கண்ணீர் வடித்தால் ஆறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனால் கண்ணீரோடு விதைத்தால் அறுவடை கிடைக்கும். கர்த்தர் இன்றைக்கு உங்களை எப்படி மாற்ற போகிறார் தெரியுமா? கண்ணீர் வடிப்போம், கர்த்தர் வருவார், தேற்றுவார். ஆறுதலான வார்த்தை கிடைத்த உடனே அழுது கொண்டு வந்த நான் வெறுங்கையாய் திரும்புவேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் கண்ணீரோடு வந்தீர்கள், ஆனால் இன்றைக்கு கண்ணீரோடு ஸ்தோத்திரம் என்கிற விதையை, ஆராதனை என்கிற விதையை, துதி என்கிற விதையை, கண்ணீர் கண்களில் வருகிறது, ஆனால் என் உதடுகள் உம்மை துதிக்கிறது. உலகத்தாரு பொதுவா அழுதா புலம்பணுமா? ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? கண்களில் கண்ணீர் வந்தாலும் உதடுகளில் துதி வருகிறது. ஆண்டு கிட்ட சொல்லுங்கப்பா, ஒவ்வொரு வாரமும் நான் வருவேன், கண்ணீர் வடிப்பேன். நீங்க தேற்றவாள்னா வருவீங்க, எனக்கு ஆறுதல் கொடுப்பீங்க, நானும் சந்தோஷமா போயிருவேன். ஆனா இன்னைக்கு நான் அப்படி போக மாட்டேன். I'm not going back in the empty hands, because இன்னைக்கு நான் கண்ணீர் வடிக்க வரல, கண்ணீரோடு விதைக்க வந்திருக்கிறேன். நீ கண்ணீரோடு விதைத்தால் உன் கண்கள் அறுவடையை காணும். நீ கண்ணீரோடு விதைத்தால் உன் தோள்கள் அரிக்கட்டுகளை சுமக்கும். அள்ளி தூவுகிற விதையை அழுது கொண்டே போனானே, சுமையை இறக்கி வைத்து விட்டு வருவதற்கு மட்டும் ஆலயம் அல்ல, அள்ளி தூவுகிற விதையை நீ சுமப்பாய், ஆனால் அரிக்கட்டுகளையும் நீ சுமக்க வேண்டும். நீ தேவ சமூகத்துல சுமந்து கொண்டு வந்து இந்த வச்சுட்டு நான் போயிடுறேன்னு சொல்லுகிறது அல்ல. நான் வைத்திருக்கிறேன். எதை வைத்திருக்கிறேன்? துதியை வைத்திருக்கிறேன், ஆராதனை என்கிற விதையை விதைத்திருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு ஒரு அறுவடை வேண்டும். I need to see the harvest today. I am not going with an empty hand. நான் வெறுங்கையாய் போகிறது இல்லை. எனக்கு ஆறுதல் போதாது, அறுவடை வேண்டும். இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், என் குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். You know what is that? ஆண்டு பாதத்தை போய் 31ஆம் தேதி கட்டி பிடிச்சுக்கிட்டேன். இவன் என்னை விடவே மாட்டான், பிடிச்சுக்கிட்டே இருப்பான். மம்மி பக்கத்திலே இருக்கணும். எப்படா அவன் விட்டுட்டு நான் தனியா வருவேன்னு ஆசையா இருக்கும். அவன் நல்லா தூங்கிட்டான் கர்த்தர் கிருபையில. அவனை விட்டு தள்ளி வந்து முழங்கால் போட்டு கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு கேட்டேன், அப்பா இந்த வருஷம் ஒரே வார்த்தை, I'm not asking you blessings, பெரிய ஆசீர்வாதத்தை நான் கேட்கல, எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு எதுவுமே வேண்டாம், உம்முடைய ஒரு வார்த்தை எனக்கு வேண்டும். அவர் பாதத்தை பிடிச்ச உடனே கர்த்தர் என் ஒரு வார்த்தையை சொன்னார், நான் உன்னை சந்திப்பேன். இஸ்ரவேலே உன்னை கர்த்தர் சந்திப்பார், உன் குறைவுகள் நிறைவாக்குவார். இந்த வார்த்தையை கர்த்தர் என் செவிகளை தொனித்த உடனே என் வாயிலிருந்து இந்த பாடல் வந்துருச்சு. இஸ்ரவேலே என்னை கர்த்தர் சந்திப்பார், குறைவுகள் நிறைவாக்குவார். கர்த்தரின் ஜனமே உன்னை சந்திப்பார், வறட்சிகள் செழிப்பாக்குவார். ஆண்டவர் சொன்னார், ரூத் புத்தகத்தை எடு, டேக் ரூத் அப்படின்னாரு. எடுத்தேன். கர்த்தருடைய வேதத்துல வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலை சந்தித்தார் என்று நகோமி கேள்விப்படுகிறார். அல்லேலூயா. நதுவஷேகலா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? எப்பொழுதுமே நம்ம நகோமியினுடைய பார்வையிலிருந்து ரூத் புத்தகத்தை பார்த்தோம். கர்த்தர் சொன்னார், திரும்பி இந்த பக்கம் வந்துரு. பஞ்சம் வந்த போதும், எதுவுமே இல்லை என்ற போதும், நகோமியின் குடும்பத்தை போல என்னை விட்டு போகாத ஒரு கூட்டம் பெத்லகேமில் இருந்தது. அல்லேலூயா.
இந்த பக்கம் வா அப்படின்னாரு ஆண்டவர். எந்த பக்கம் ஆண்டவரே? ரூத்தை விட்டு ஆப்போசிட் சைடு வந்து பாரு. என்னை விட்டு போன ரூத்துக்கே என்னால் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொன்னால், என்னை விட்டு போகாமல் பெத்லகேமிலே இருந்தார்களே, நான் குரே பாபா ஷே, அவர்களைத்தான் நான் சந்திப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. தனுஷே, என்ன தெரியுமா நான் சொல்ல விரும்புகிறேன்? ஒன்றுமே இல்லை என்றாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தார்களே பெத்லகேமில் விடாமல். அதுரஷே, எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா பஞ்சம் வந்தாலும்? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே போகும், கர்த்தர் என்னை சந்திப்பதார். ஒண்ணுமே இல்ல அவங்க கையில, ஆனா ஆண்டவர் சந்திச்ச உடனே இல்லை என்று சொல்லுவதற்கு வார்த்தையே இல்லை. இதுவரைக்கும் கோதுமை இருக்கா? இல்ல. வார் கோதுமை இருக்கா? இல்ல. சாப்பாடு இருக்கா? இல்ல. இல்ல இல்ல இல்லன்னு சொன்ன அந்த கூட்டத்தை கர்த்தர் சந்தித்த பொழுது, இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே போகும். சொல்லுங்க, கர்த்தர் என்னை சந்திப்பதால் கண்ணீரோடு விதைத்த உன் ஜெபங்கள் பலன் தரும், கர்த்தர் உன்னை சந்திப்பதால். எத்தனை பேர் சொல்வீங்க? இஸ்ரவேலே, கர்த்தரின் ஜனமே, என்னை சந்திப்பாரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அறுவடை காண்பாயே. ஆண்டவர் சொன்னாரு, நீ கண்ணீரோடு விதைத்தல. யோசிச்சு பாருங்க, பஞ்ச காலம் வந்துருச்சு, எல்லாமே இல்ல, ஒன்றுமே இல்லாத பஞ்ச காலம். நான் எப்படி யோசிச்சேன்னா, ஒவ்வொரு வருஷமும் விதைச்சிருப்பாங்கல்ல, ஒவ்வொரு வருஷமும் விதைக்க விதைக்க வானம் திறக்காம இருந்திருக்கும், மழை பொழியாம இருந்திருக்கும், விதைத்த விதைகள் பிரயோஜனமற்றதா போயிருக்கும். கர்த்தர் சந்தித்தால் என்ன ஆகும் தெரியுமா? வானம் உங்களுக்காக திறக்கப்படும். என்னை விட்டு போகாம பெத்லகேமிலே நீ இருந்தாய் அல்லவா, உன்னை நான் நிச்சயம் சந்திப்பேன். I will definitely visit you. ஒண்ணுமே இல்லைன்னு உங்களை பற்றி பேசிக் கொண்டார்கள் அல்ல, அவர்கள் காதுகள் கேள்விப்படும் கர்த்தர் சந்தித்தார் என்று சொல்லி. உங்களை விட்டு ஓடி போனாங்கல்ல, அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் காதுகள் கேட்டது கர்த்தர் அவளை சந்தித்தார் என்று, கர்த்தர் அவனை சந்தித்தார் என்று, கர்த்தர் அவர்களுக்கு அறுவடையை கட்டளையிட்டார் என்று. இத்தனை வருஷம் கண்ணீர் வடித்தவர்கள் இப்பொழுது அறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுவார்கள், தேடி வருவார்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை சந்திப்பார். He will definitely visit you. நிச்சயம் சந்திப்பார். எப்ப சந்திப்பார் தெரியுமா? விடாமல் அவரை பிடித்து கொண்டிருந்தால், கண்ணீரோடு விதைத்து கொண்டிருந்தால். ஆண்டவர் சொன்னார், அம்மா நிறைய பேர் என் சமூகத்துக்கு வந்து கண்ணீர் வடிச்சுட்டு போயிடுறாங்க, நான் அவர்களை தேய்ச்சி விடுகிறேன் போயிடுறாங்க, ஆனா என் ஜனங்கள் அறுவடைய பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க, அப்பா என் கண்கள்ல கண்ணீர் வந்தாலும் நான் விதைத்து கொண்டே இருப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன், ஆராதித்து கொண்டே இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பேன். கண்களில் கண்ணீர் ஆனால் உதடுகளிலோ ரதுனே ஷேகாதுரே ஸ்தோத்திரம் வந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் அறுவடையை கொடுப்பார். இந்த வருஷத்தில் இந்த 6 மணி நேர துதி ஆராதனையின் முடிவில் நீங்கள் இங்கிருந்து புறப்படும் பொழுது ஆறுதல் பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, அரிக்கட்டுகளை சுமந்தவர்களாய் புறப்பட்டு போக போகிறீர்கள். நிச்சயம். எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயம். ஆறுதல் போதாது, அரிக்கட்டுகள் வேண்டும். ஆமென். ஆறுதல் போதாது, அறுவடை வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென்.
நான் பெரிய கவலை என்கிற பாரத்தை சுமந்து கொண்டு வந்தேன். ஆனால் நான் மறுபடியும் போகும் பொழுது நன்மைகள், ஆசீர்வாதம், சுகம், சௌக்கியம், மேன்மைகள், ப்ரமோஷன்ஸ் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு வெளியே போகிறேன். ஆமே. அரிக்கட்டுகளை கர்த்தர் இந்த வருஷத்தில் சுமந்து கொண்டு போக தேவன் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. கையை இப்படி உயர்த்தி அசைச்சு சொல்லுங்க, என் கைகள் அறுக்கும், என் கைகள் அறுக்கும். நான் கண்ணீரோடு விதைத்தேனே, ஒன்றுமே இல்லாத போது கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினேனே, அந்த விதைக்குரிய அறுவடைகளை முதல் படி சொன்னேன். சூத்திரம் என்கிற படி பாருங்களேன். இந்த படியிலே எவ்வளவு ஆசீர்வாதம். விட்டா நான் 6 மணி நேரமும் நானே எடுத்துப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். முதல் படிக்கு 6 மணி நேரம் நான் எடுத்துப்பேன். ஆனா நான் அவ்வளவு சுயநலவாதி அல்ல. நிச்சயமா, ஆமென். நான் சும்மா பேசிக் சொல்ல போறேன். என்னுடைய கணவர் அடுத்து வந்து உங்களை அடுத்த நிலை. எப்பொழுதுமே என் கணவர்ன்றதுனால நான் சொல்றது இல்ல, எப்பொழுதுமே என் கணவர் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. என்ன அபிஷேகம் தெரியுமா? கையை பிடிச்சு கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல விட்டுருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறானா. இன்று நிறைய பேர் ஆராதனையில அவங்களோட சேர்த்துக்குவாங்க. ஆமென். என்னுடைய கணவர், ஒரு சில பாஸ்டர்ஸ் என்னால கண்டிப்பாக விரல் நீட்டி சொல்ல முடியும், அவர்கள் ஆராதிக்கும் பொழுது ஆராதனை முடிவுல கண் திறந்து பார்த்தால் நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பேன். ஏன் தெரியுமா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் சொன்னேன், அங்கதான் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. பிரகாரத்துல பேச மாட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்துல பேச மாட்டார், மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் பேசுவார். ஹல்லேலூயா. நிச்சயமா நம்புறேன், இந்த ஆராதனை 6 மணி நேரம் முடியறதுக்குள்ள நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பீர்கள். ஏன் தெரியுமா? அங்கதான் கர்த்தர் பேசுவார். என் கணவர் ஆராதிக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்னோடு பேசுவார், அப்படியே பேசுவார். அப்படி ஒரு கிருபையை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. அண்ணா நகர் ஏஜி சர்ச்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் பேர் டேவிட் பாஸ்டர். என்னுடைய வாலிபத்துல அண்ணா நகர் ஏஜி சபைக்கு தான் நான் போய் கொண்டிருந்தேன். அவர் ஆராதிக்கும் பொழுதும் அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆமே. அப்படியே ஆராதிக்கும் பொழுது எப்படி இருக்கும்னா, கர்த்தர் பேசிட்டு இருப்பார். ஆராதனை போயிட்டு இருக்கோம், இங்க கர்த்தர் என் பக்கத்துல நின்று சொல்லுவார். அப்பெல்லாம் ஊழியம், பேக்ரவுண்ட், கணவர் எதுவுமே இல்லை. ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீரே, நான் என்ன செய்வேன் என்று கர்த்தர் பேசுவார். ஆமென், ஆமென். நிறைய நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேன் கர்த்தருடைய ஆராதனை வேளையில. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், முதல் படி முடிச்சிட்டோம், 2வது படி வேகமா முடிக்க போறோம். The second step to the proper worship. 2வது படி என்ன தெரியுமா? நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம். ஆமாதானே? முதல் வாசல் முதல் படி என்னங்க? நன்றி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. 2வது படி என்ன தெரியுமா? நன்றியோடு அவர் வாசல் நுழைகிறோம். அடுத்த படி துதியோடு பிரகாரம் வந்துட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசலுக்குள் நுழைந்த உடனே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது பேர் பிரகாரம். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, பிரின்சி பிரகாரத்துக்கு வந்துட்டியா? வந்துட்டாண்டவரே, வந்துட்டப்பா. நீ என்ன பாக்குற? கேட்டிருக்காரா வேத புத்தகத்துல? ஆண்டவர் அதை இதனை காமிச்சு தீர்க்கதரிசிகள் கிட்ட கேட்பார், என்ன பாக்குற? காமிக்கிற அவருக்கு தெரியாதா என்ன பாக்குறோன்னு? ஆனா கேட்பார். ஏன் தெரியுமா? நம்முடைய வாய்கள் இருந்து அவைகளை அறிக்கை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், என்ன பாக்குற? ஆண்டவரே, ஒரு பலிபீடத்தை காண்கிறேன். ஆமென். என் கூட சேர்ந்து எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோமா? 1 ராஜாக்களின் புத்தகம், சாரி ஜஸ்ட் a moment, சாரி 2 நாளாகமத்தினுடைய 7ஆம் அதிகாரம் வாசிப்போம். முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமா?
2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு ஒரு ஆசை இருக்குது கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்? ஆமென். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்களேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்க எல்லாருக்கும் ஆசை இருக்காது, ஒரு சிலருக்கு தான் அந்த ஆசை இருக்கும். ஆமென். அந்த ஆசை மோசேக்கு இருந்தது, ஆனால் அந்த ஆசை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரிடத்திலும் இல்லை. ஆமாதானங்க? மோசேக்கு மட்டும்தான் ஒரு ஆசை, என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும். I just want to see your glory. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ வேண்டாம், பயமா இருக்கு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்கு கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது அந்த மகிமை கடந்து வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆங்கில பாடல் உண்டு, when the praises go up glory comes down. அல்லேலூயா. துதி போகும்போது மகிமை இறங்கி வரும். அல்லேலூயா. நீங்க துதிக்க 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 ஒரு மகிமை கடந்து வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, இந்த பலிபீடத்தை பாத்தியா? இந்த பலிபீடத்துல வசனம் சொல்லுகிற அந்த முதல் வசனத்துல வாசிக்கிறோம், என்ன இருக்குன்னா, ஜெபம் பண்ணி முடித்த போது. அதற்கு முன்பாக பலிகள் எல்லாம் பலிபீடத்துல அடுக்கி வைத்து ஜெபிக்கிறார். ஜெபிச்சு முடிச்ச உடனே முதலில் வந்தது என்னங்க? அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அல்லேலூயா. வந்து பட்சித்தது. நான் சொல்றேன், அக்கினியை ஃபாலோ பண்ணி தான் மகிமை வருது. ஆமென். அக்கினி வரணும்னா பலிபீடம் வேண்டும், பலிபீடத்தின் மேல் பலி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். எப்படி இறக்கினார்? பலிபீடத்தை செப்பனிட்டு பலியை செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின உடனே வானத்திலிருந்து அக்கினி. நிறைய பேர் இன்னைக்கு கேட்போம், அக்கினி வேண்டும், அக்கினி வேண்டும். we need fire lord. you want fire? நமக்கு ஒண்ணு இருக்கணும், பலி. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறது என்னன்னா, இந்த பலிபீடத்துல உன்னை நீ வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு செஞ்சதெல்லாம் நினைச்சு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆனா துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது முழுவதுமாய் பலிபீடத்தின் மேல படுத்துக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிற ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், உயிருள்ள திருப்பலியாய். சொல்லி தராரா? ஆமாதானே? உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டேன். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ஆமென். கொஞ்சம் பேருக்கு தானா? யாராவது தெரிஞ்சவங்க கை உயர்த்தி பாடு, கை உயர்த்தி சொல்லுங்களேன், எனக்கு தெரியும் சிஸ்டர் அப்படின்னு சொல்றேன். ஓகே, பாலமா. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, என் உள்ளம் தந்து விட்டேன். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் நேசிக்கணும்பா, இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னத பணி செய்ய வேண்டும். வைராக்கியமா சொல்லுங்களேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமா, உன்னதர் பணி செய்வேன், உன்னதர் பணி செய்ய வேண்டும். என் உயிர் இருக்கும் வரை, என் உயிர் ரெண்டு கரத்தையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி
பலி செலுத்துங்க. இப்பொழுது பலிபீடத்துல உங்களையே பலியா கொடுங்க. செத்த பலியாய் அல்ல, உயிருள்ள பலியாய் இப்பொழுதே என்னை நான் கொடுக்கிறேன். தகப்பனே, இந்த பலிபீடத்தின் மேலே என்னை நான் கிடத்துகிறேன். உம்முடைய அக்கினி என் மேல் இந்த காலை வேளையிலே அக்கினி வேண்டும் அப்பா. என்னை படைக்கிறேன். பாடுவோமா, சொல்லுவோம் அப்பா. இன்னைக்கு ஒரு அக்கினி என்ன பிடிக்கணும். என்னை முழுவதுமா நான் விட்டு கொடுத்துடுறேன். என் சிந்தைகள், என் ஆசைகள், என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், ஐம்புலன்கள் எல்லாவற்றையும் படைக்கிறேன், படைக்கிறேன், படைக்கிறேன். உயிருள்ள திருப்பலியா நான் படைக்கிறேன். உடலை என்னை கொடுத்து விட்டேன். உள்ளம் தந்து விட்டேன். நீதுனை மசேதரலே குந்தி குந்தி நடக்கிற அனுபவம். ஒரு நாள் ஜெபிக்கிறேன், ஒரு நாள் ஜெபிக்க முடியல. ஒரு நாள் நான் ஆராதிக்கிறேன், மறுநாள் என்னால் ஆராதிக்க முடியல. ஒரு நாள் உற்சாகத்தோடு கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்து விட வேண்டும் என்று வைராக்கியம் என் இருதயத்தை பற்றி கொள்கிறது. அடுத்த நாள் உலக கவலை என் மேல் வந்த உடனே எனக்கே ஒண்ணுமில்லையே, நான் என்ன செய்யறதுன்னு நான் என்னுடைய வழியை பார்த்து போய் நான் சொல்றேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே அந்த குந்தி குந்தி நடக்கிற அனுபவங்களுக்கு ஒரு முடிவை கட்ட கர்த்தர் ஒரு அக்கினியை வானத்திலிருந்து இறக்க இன்றைக்கு அவர் தீர்மானம் செய்திருக்கிறார். ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வரும், அது உங்களை பட்சிக்கும். எத்தனை பேருக்கு ஆசை எனக்கு அந்த அக்கினி வேணும்? இனி இரட்டை வாழ்க்கை நான் வாழ விரும்பவில்லை. இனி நான் குந்தி குந்தி நடக்க போவது இல்லை. ஒரு நாள் ஜெபித்து மறுநாள் படுத்துக் கொள்வது இனி என் வாழ்க்கையில் இல்லை. ஒரு நாள் கர்த்தருக்கான வைராக்கியம், மறுநாள் குளிர்ந்த நிலைமை எனக்கு இல்லை. I need the fire. சொல்லுங்களேன், I need the fire. எனக்கு அந்த அக்கினி வேணும். கை ரெண்டுத்தையும் விரிச்சு I need that fire today. பலிபீடத்தில் உன்னை கிடத்துவாயானால் உன் ஆத்துமாவை, ஆவி, சரீரத்தை ஜீவ பலியாய், செத்த பலியாய் அல்ல, ஒரே உயிரோடு இருக்கும் பொழுதே பலியாயிடணும். வாலிபம் இருக்கும் போதே ஊழியத்துக்கு வந்துடணும். பலன் இருக்கும் போதே கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்து விடணும். நீமோதேரே சேகாலா, செத்த பலி அல்ல, ஜீவ பலி. அலதுனி விஷேகா சேகாதா. சொல்லுங்க அப்பா, I need the fire today. நான் நடந்த அனுபவங்கள் எல்லாம் மாறி போகத்தக்கதாக ஏகமா எப்பொழுதும் கர்த்தரை விடாமல் பிடித்து கொண்டிருக்க எனக்கு ஒரு அக்கினி வேண்டுமே. இன்னும் வாஞ்சையை கர்த்தர் அதிகரிக்க விரும்புறார். கண்களை மூடி பேசலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, I want a transformation. நான் வந்த மாதிரியே திரும்பி போக மாட்டேன். இந்த ஆராதனை 6 மணி நேரம் ஆராதனை இல்ல, நான் இப்பொழுது செய்கிற துதி பலி. I am going to give me myself as a sacrifice. என்னை நான் பலியாய் செலுத்தும் பொழுது வானத்திலிருந்து அக்கி சுலபமா வரும், பலன் சுலபமா வரும். அந்த அக்கினி வரும் பொழுது அக்கினியை ஃபாலோ பண்ணி மகிமை வரும். மதுரே ஷேகாதேரே. அந்த மகிமை வரும் பொழுது வெட்கங்கள் மாறும், துக்கங்கள் மாறும், அவமானங்கள் மாறும், நிந்தைகள் மாறும். கர்த்தருடைய மகிமை வரும். நேகோ பாதுரே பலசே. நியாந்தோ ஷேதனே தே நியாசே தரலா. I need the fire in me, Lord. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவராய் அந்த சீஷர்களோடு நடக்கையில் வசனம் சொல்கிறது, அவர்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. சொல்லுங்கப்பா, I need the fire in my heart. என் இருதயத்துல இப்போ ஒரு அக்கினி கொழுந்து விட்டு எரியணும். உம்முடைய வசனத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில்
இருதயத்தில் தானே. எனக்கு ஒரு அக்கினி என் இருதயத்தில் எரிய வேண்டுமா துஷே கதரா. ஒருவேளை கர்த்தரை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் இப்பொழுது ஒரு அக்கினியை உன் இருதயத்தில் இறக்குகிறார். திரும்பி வா, உன்னை அழைத்த ஸ்தானத்துக்கு திரும்பி வா, உன்னை அழைத்த ஸ்தானத்துக்கு திரும்பி வா. Return to the place where God has placed you to be. கர்த்தர் உன்னை வைத்த ஸ்தானத்திற்கு நீ திரும்பி வர வைக்கும் இந்த அக்கினி. This fire will make you turn back. நேசோ பேசேக்கா சொல்லுங்கப்பா, நான் வருகிறேன்ப்பா. I'm coming, I'm coming, I'm coming Lord. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சொல்லுங்க, நான் வரேன்ப்பா. என்னை அழைத்து செல். இந்த அக்கினி இல்ல நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. பலி செலுத்தாமல் எந்த ஆசாரியனாலும் ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆசை, கர்த்தர் என் கூட பேசணும்னு ஆசை. ஆசை இருக்கு, அர்ப்பணிப்பு இருக்கா? ஆசை இருக்கு, உன்னை பலியாய் கொடுத்து பார். இந்த அக்கினியோடு நீ உள்ளே பிரவேசி. இந்த அக்கினி இல்லாமல் உள்ளே போனால் செத்து போவாய். இந்த அக்கினி இல்லாமல் உள்ளே உன்னால் போக முடியாது. It's time, it's time, it's time for you to give. என்னை நான் தருகிறேன். ஓரே கலேதாஷே அழைத்து செல்லும். எத்தனை பேர் சொல்வீங்க, நான் உள்ள போகணும், நான் கிட்ட போகணும், இன்னும் கிட்ட போகணும், அவர் சத்தம் கேட்க கிட்ட போகணும். வெளியே நின்று வேடிக்கை பார்க்க உன்னை கர்த்தர் அழைக்கவில்லை. உன்னை உள்ளே வர சொல்லுகிறார், உன்னை திரும்பி வர சொல்லுகிறார். சொல்லுங்க, நான் வரேன்ப்பா. I'm coming, I'm coming, I'm coming. எத்தனை பேர் சொல்வீங்க, ஆமா நான் உள்ள வரணும், இன்னும் நெருக்கமா வரணும். நீங்க அனோஷே காதரே நிகலேசே கலிருப்பிரோ. உனக்கு அக்கினி வேணும் சகோதரி. போதாது, போதாது. கூட்டத்தோட மட்டும்தான் அந்த அக்கினி இருக்கா? இல்ல, போதாது. அது மற்றவர்களிடத்திலிருந்து உனக்கு ஒட்டி கொண்ட அக்கினி. இனி ஒட்டி கொள்ளுகிற அக்கினி அல்ல, உன் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அக்கினி. அது இரவில் உன்னை தூங்க விடாது, அது உன்னை புலம்ப விடாது, அது உன்னை அழுக விடாது. அந்த அக்கினி உன்னை எரிய விடும், உன்னை இழுத்து செல்லும், உன்னை அழைத்து செல்லும். கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உன்னை இழுத்து கொண்டு போகிற ஒரு அக்கினி இன்றைக்கு உன் இருதயத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். The fire that never quench, the fire cannot be stopped. இந்த அக்கினியை எந்த தண்ணீரோ எந்த வெள்ளங்களோ